ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் ட்ரேடிங் விஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப்ஐஐ ஹோல்ட் பண்ணியிருக்கிற அதாவது டாப் 10 ஸ்டாக்ஸ். ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து எஃப்ஐஐ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸில் நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்திருக்கோம். டாப் 10 ஸ்டாக் பற்றின டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம எந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரீனர் வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்க்ரீனர் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட் ஃபார் கெட்டிங் த மோர் டீட்டெயில் அபவுட் த ஸ்டாக்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் பை ஒன்று என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அதிகமான எஃப்ஐ ஹோல்டிங் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் லிஸ்ட் அவுட் எடுத்திருக்கேன். ஸோ அது ஒன் பை ஒன்று நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ அதிகமான ஹோல்டிங் வச்சுருக்கிற ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்லேயே இருக்குது. ஸோ அதனோட ஃபண்டமெண்டல் பார்த்துருவோம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் கேப்பு இஸ் அ லார்ஜ் கேப் கம்பெனி. ஸோ இவங்க வந்து ஆர்ஓசி வந்து 11% கொடுக்குறாங்க. ஆர்ஓஇயும் நல்லா இருக்குது, 15% வச்சுருக்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ டூ ருபீஸ் அண்ட் டிவிடெண்ட் ஆல்சோ இவங்க வந்து 1.61% டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்ப்போம். இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து 547. ஸோ இவங்க வந்து 560. ஸோ மோரோவர் நியரில், அதாவது கரெக்டான வேல்யூவேஷன் தான் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏர்னிங் per share 50 rupees. ஸோ இஸ் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எஃப்ஐஐ ஹோல்டிங் பாருங்கள், 53.1% ஆஃப் எஃப்ஐஐ வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஐ ஹோல்ட் பண்ணுறாங்கனாலே நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது வந்து நல்ல க்ரோத் இருக்கிற ஸ்டாக்கில் தான் எஃப்ஐஐ வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சாதாரணமான பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத ஸ்டாக்கில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எஃப்ஐஐ அதிகமான ஹோல்டிங் இருக்கிறதுனால ஸோ இது இப்போவும் சரி இல்லை ஃப்யூச்சர்லேயும் சரி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் செகண்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இது நிஃப்டி 50ல் நல்லா அதாவது டாப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப்பை பாருங்கள், 13,24,942 crore. ஸோ பார்த்திங்கன்னா 13 லட்சம் கோடி வந்து மார்க்கெட் கேப் வச்சுருக்கு. ஸோ லார்ஜ் கேப் கம்பெனி. ஸ்டாக் பிஇ 19 இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ 11 இருக்குது. இஸ் கம்பேரிட்டிவ்லி ஹையாக தான் இருக்குது. தென் ஆர்ஓசிஏ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஆர்ஓஇ 17% கொடுக்குறாங்க. சாரி, டிவிடெண்ட் ஆல்சோ 1.13% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்ப்போம். 1154 ரூபா, அதாவது இந்த ஸ்டாக்கோட ஒரிஜினல் வேல்யூ. ஸோ இப்போ வந்து 1730, மோரோவர் நியர்லியே தான் இருக்குது. ரொம்ப வந்து அதிகமான வித்தியாசங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஓகே தான். தென் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ ஹோல்டிங் பாருங்கள், 49.2% வந்து எஃப்ஐஐ வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது இப்போவும் சரி இல்லை ஃப்யூச்சரில் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக். ஸோ உங்களோட அனாலிசிஸை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக ஒரு டிசிஷன் எடுக்கலாம். தென் அனதர் ஸ்டாக்குமே வந்து ஒரு பேங்கிங் ஸ்டாக் தான். ஸோ ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க் பாருங்கள், 3 லட்சம் கோடி, 3,17,091 கோடி வந்து மார்க்கெட் கேப்பாக வச்சுருக்கிறாங்க. ஸ்டாக் பிஇ 11 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 11.2. ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ நல்ல ஸ்டாக்கு தான். ஸோ ஆர்ஓஇ அந்தளவுக்கு ஒன்றும் 7% தான் இருக்குது. ஸோ மோர் தென் 15 இஸ் குட். ஆர்ஓஇ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓசி இது ஆர்ஓஇ வந்து 18% கொடுக்குறாங்க. இது குட் தான். ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ ஸோ மோரோவர் நியரில் தான் இருக்குது. ரொம்ப அதிகமான டிவியேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ ஹோல்டிங் பாருங்கள், 47.3% ஆஃப் எஃப்ஐஐ வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு எஃப்ஐஐ ஹோல்டிங். ஸோ இதுவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. தென் அனதர் ஒன்றும் வந்து பேங்கிங் ஸ்டாக் தான், ஐசிஐசிஐ பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க் பாருங்கள், ஸோ 8 லட்சம் கோடி, 8,87,364 கோடி வந்து அவங்க மார்க்கெட் கேப்பை வச்சுருக்கிறாங்க. ஸ்டாக் பி வந்து 18 ரூபா இருக்குது. பட் இண்டஸ்ட்ரி பிஇ 11.2 தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஆர்ஓசிஇ, ஸோ நம்ம பார்த்து இந்த 3 பேங்கிங் ஸ்டாக்குமே ஆர்ஓசிஇ அதிகமாக கொடுக்கல, 7%, 8%க்குள்ளே இருக்குது. பட் ஆர்ஓஇ வந்து ரிட்டர்ன் ஆன் எம்ப்ளாயி வந்து நல்லா கொடுக்குறாங்க. ஸோ 18.8% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 69.9 ருபீஸ் கொடுத்துருக்குறாங்க. வால்யூமே நல்ல வால்யூம் இருக்குது. இன்ட்ரென்சிக் வேல்யூ 826, 1257. ஸோ அந்தளவுக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை, பட் சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் எஃப்ஐஐ வந்து எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க, 45.7% வந்து எஃப்ஐஐ ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது கூட நல்ல ஒரு எஃப்ஐஐ ஹோல்டிங் கம்பெனி. ஸோ இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. தென் அனதர் ஸ்டாக் வந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு ஃபார்மா ஸ்டாக். ஸோ அப்போலோ.
அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைசஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 97,000 கோடி வந்து 97,681 கோடி வந்து மார்க்கெட்டில் கேப்பாக வச்சுருக்காங்க. ஸ்டாக் பிஇ அதிகமாக தான் இருக்குது. ஸ்டாக் பிஇ வந்து இண்டஸ்ட்ரி பிஇ விட அதிகமாக இருக்குது. ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூவுமே இந்த கரண்ட் ப்ரைஸ் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ விட அதிகமாக தான் இருக்குது. டெப்ட் ஆஃப் ஈக்விட்டி நார்மலாக நம்ம பேங்கிங் ஸ்டாக் வந்து டெப்ட் ஆஃப் ஈக்விட்டி அதிகமாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க கடன் வாங்கி தான் கடன் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அதில் நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண வேணாம். பட் இங்கே வந்து பாருங்கள், இது வந்து டெப்ட் ஆஃப் ஈக்விட்டி லெஸ் தென் 1 இருந்ததுன்னா நல்ல கம்பெனி. 0.98 தான் இருக்குது, ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ ஹோல்டிங். ஸோ இதுதான் நமக்கு தேவை. ஸோ எஃப்ஐஐ ஹோல்டிங் பாருங்கள் 45% வந்து எஃப்ஐஐ கிட்ட தான் இருக்குது. ஸோ இது கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஃபியூச்சரில் நிறையவே இருக்குது. தென் ஐடிசி, இது எஃப்எம்சிஜி ஸ்டாக்கு. ஸோ ஐடிசி பாருங்கள் 5,38,701 கோடி. ஸோ இதுவும் வந்து ஒரு மார்க்கெட் லார்ஜ் கேப் கம்பெனி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து 182 ரூபா இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் இன்ட்ரென்சிக் வேல்யூ விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆர்ஓசி நல்லா கொடுக்குறாங்க, ஆர்ஓஇ நல்லா கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரி பிஇ விட ஸ்டாக் பிஇ கம்மியாக தான் இருக்குது. அவங்க அதில் வந்து நல்ல வேல்யூவேஷனில் வராங்க. பட் இங்கே வந்து பாருங்கள் எஃப்ஐஐ ஹோல்டிங் வந்து 40.2% வந்து எஃப்ஐஐ வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக் தான். ஸோ உங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக இதை ப்ரொசீட் பண்ணலாம். தென் மகேந்திரா அண்ட் மகேந்திரா பாருங்கள். ஸோ இவங்களும் 3,97,806 கோடி. ஸோ கூடிய விரைவில் 4 லட்சம் கோடி ஆக்கிடுவாங்க. ஸ்டாக் பிஇ 32 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇயோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ஒரு மைனஸ் தான். ஆர்ஓசிஇ 13 கொடுக்குறாங்க, ஓகே. ஆர்ஓஇ 18.4 கொடுத்துருக்காங்க, அதுவும் ஓகே தான். பட் இதில் கொஞ்சம் டெப்த் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. 1.66 இருக்குது. ஸோ 1,16,844 கோடி வந்து இவங்க வந்து கடனில் இருக்குது. பட் ஓகே. இன்ட்ரென்சிக் வேல்யூ விட கரண்ட் ப்ரைஸ் வந்து அதிக வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு நெகட்டிவான பாயிண்ட் தான். பட் எஃப்ஐஐ ஹோல்டிங் பாருங்கள் 38.9% எஃப்ஐஐ ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஃபியூச்சரில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐடி ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ் பாருங்கள். இன்ஃபோசிஸ் 7,90,324 கோடி. கூடிய விரைவில் வந்து 8 லட்சம் கோடி ஆக்கிடுவாங்க. ஸோ ஸ்டாக் பி வந்து 28 ரூபா இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பி விட ஸ்டாக் பி கம்மியாக தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு வேல்யூவேஷனில் தான் இருக்கிறாங்க. ஆர்ஓசி பாருங்கள் 40% கொடுக்குறாங்க. ஆர்ஓஇ 31.8% ஆர்ஓஇ கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டாக். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்து டெப்த் வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ 7 லட்சம் கோடி மார்க்கெட் கேப் வச்சுக்கிட்டு வெறும் 8,221 கோடி தான் அவங்க வந்து கடன் இருக்குது. ஸோ அடைக்கிறதுல அவங்க உடனே கூட அடைச்சிக்கலாம். ஸோ இதில் டெப்த் ஃப்ரீ கம்பெனி. அண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ பாருங்கள். ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ 1023, ஸோ லிட்டில் பிட் கொஞ்சம் அதிகமான வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மற்றபடி ஸ்டாக்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ எஃப்ஐஐ ஹோல்டிங் பாருங்கள். ஸோ 33.3% எஃப்ஐஐ வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த ஃபியூச்சரில். தென் அதுக்கப்புறம் இன்னொரு பேங்கிங் ஸ்டாக் வந்திருக்கு, கொட்டாக் மஹேந்திரா பேங்க். ஸோ கொட்டாக் மஹேந்திரா பேங்க் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 3,83,648 கோடி வந்து மார்க்கெட் கேப் வச்சுருக்காங்க. இதுவும் லார்ஜ் கேப் கம்பெனி தான். ஸ்டாக் பி 19.5, அதாவது இண்டஸ்ட்ரி பியோட ஸ்டாக் பி அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஓவர் வேல்யூஷனில் தான் இருக்கிறாங்கன்றது இதுலேருந்து தெரியுது. டெப்ட் டு ஈக்விட்டி நம்ம வந்து பேங்கிங் ஸ்டாக்கு பார்க்க தேவையில்ல. ஃபினான்சிங் அண்ட் பேங்கிங் ஸ்டாக்கு பார்க்க தேவையில்ல. பிகாஸ் அவங்க நார்மலாகவே கடன் இருக்கும். ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3 விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓகே. இன்ட்ரென்சிக் வேல்யூ இதுவும் வந்து நம்ம முன்னாடி பார்த்த இன்ஃபோசிஸ் மாதிரியே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அது ஒரு கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்டு தான். ஸோ அந்த மாதிரி கடன் இதில் கன்சிடர் பண்ண தேவையில்ல நம்ம சொல்லியாச்சு. ஸோ எஃப்ஐஐ ஹோல்டிங் பாருங்கள் 32.5% வந்து எஃப்ஐஐ ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தென் அனதர் ஸ்டாக் வந்து ஃபைனல் ஸ்டாக் வந்து ஹிண்டல்கோ. ஸோ இண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து 1,30,000, இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. ஸ்டாக் பி வந்து 10.5, இண்டஸ்ட்ரி பியோட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு வேல்யூவேஷனில் இருக்கிறாங்க. டெப்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூவும் கம்மியாக இருக்குது. ஓகே. இன்ட்ரென்சிக் வேல்யூ 847. இங்கே பாருங்கள், இது இண்டல்கோ வந்து நல்ல ஒரு எல்லா கிரிட்டீரியாவுமே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட எஃப்ஐஐ ஹோல்டிங் நல்லா இருக்குது, ஸ்டாக் பியும் நல்லா இருக்குது, ஆர்ஓசியும் நல்லா இருக்குது, ஆர்ஓயும் நல்லா இருக்குது, ப்ரைஸ் டு புக் வேல்யூவும் நல்லா இருக்குது, டெப்த்தும் கம்மியாக இருக்குது. இன்ட்ரென்சிக் வேல்யூ பாருங்கள் 847 ரூபா. ஆனால் 847 ரூபா மதிப்பில் ஒரு ஸ்டாக் வந்து மார்க்கெட்லேயே இப்போ 607 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் அனலைசிஸை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் ட்ரேடிங் ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும்.
ஸோ நீங்கள் எடுக்கிற டிசிஷன் தான் வந்து ஃபைனல் டிசிஷனாக இருக்கும். நம்ம ஷேர் பண்ணுறது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் ஷேர் பண்ணுறோம். ஸோ டிசிஷன் பையிங், செல்லிங் ஆர் ட்ரேடிங் எவ்ரி திங் வந்து நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவில் தான் நீங்கள் பண்ணணும். அதுதான் நல்லது, அதுதான் உங்கள் க்ரோத்துக்குமே நல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. வி வில் மீட் another occasion as soon as possible. Thank you so much. Take care.